வெற்றி மனப்பான்மை இருக்கிறவங்க கிட்ட வெற்றி தானா வந்து குவியும். தனக்குள்ள தோல்வி மனப்பான்மை அனுமதிக்கிறவங்க கிட்ட தோல்வி மட்டும்தான் வந்து சேரும். நம்ம மனச தோல்வி மனப்பான்மையில இருந்து வெற்றி மனப்பான்மைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறந்த கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ டாக்ஸ். கதைகளோடு இணைந்திருப்போம். ஒரு சின்ன நாடு பெரிய நாட்டோட போர் புரிய வேண்டிய கட்டாயத்துல இருந்துச்சு. போர் புரியலனா பெரிய நாடு சின்ன நாட்டை அழிச்சிரும். சின்ன நாட்டை விட பெரிய நாட்டுல வீரர்கள் பல மடங்கு அதிகமா இருந்தாங்க. ஆனா சின்ன நாட்டுல போரிடுற அளவுக்கு வீரர்களும் வசதிகளும் கம்மியா இருந்துச்சு. இதே அளவு வீரர்களோட போரிட்டா பெரிய நாடு கண்டிப்பா ஜெயிச்சிரும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சின்ன நாட்டோட படைத்தளபதி வித்தியாசமான முறையில செயல்பட்டாரு. அவர் தன்னோட நாட்டு வீரர்களையும் போர் கருவிகளையும் கப்பல்கள்ல ஏத்திக்கிட்டு எதிரி நாட்டை நோக்கி பயணம் பண்ணாரு. எதிரி நாட்டை அடைஞ்சதும் தன்னுடைய வீரர்கள்ட்ட போர் கருவிகளோட இறங்க சொன்னாரு. வீரர்கள் இறங்கின அப்புறம் அவங்க பயணம் பண்ண அத்தனை கப்பல்களையும் எரிச்சு சாம்பலாக்க சொல்லி தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இதை கேட்ட வீரர்கள் அதிர்ந்து போறாங்க. அப்போ தளபதி தன்னோட வீரர்களை பார்த்து, உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி கப்பல்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிறத நீங்க பாக்குறீங்க. நாம வெற்றி பெற்றால் மட்டும்தான் இங்கிருந்து நம்மளால உயிரோட திரும்பி போக முடியும். நமக்கு வேற வழியே இல்லை. ஒன்னு வெற்றி இல்லையில் வீர மரணம் அப்படின்னு முழக்கமிடுறாரு. இதை கேட்ட வீரர்கள் தங்களோட நிலைய அறிஞ்சு புதிய வேகத்தோட எதிரி நாட்டை தாக்குனாங்க. கடைசியில சின்ன நாடு வெற்றி அடைஞ்சுது. இந்த கதையில சின்ன நாட்டோட படைத்தளபதி பிரச்சனைகளை பார்த்து தளர்ந்து போகல. மாறா அவர் அந்த போர்ல பின்வாங்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் அவரு அடைச்சிடுறாரு. அதனால வெற்றி அவர் வசம் ஆகிருச்சு. இதே மாதிரிதான் எந்த ஒரு முயற்சியிலையும் நம்ம தோல்வி அடையாம வெற்றி பெறணும்னா நம்மள அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க வைக்கிற அத்தனை சாத்திய கூறுகளையும் வழிகளையும் ஆராய்ஞ்சு அதை அடைச்சிடணும். அப்போ வெற்றி தானா நம்மள வந்து சேரும். இந்த கதை உங்கள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ.